Hello guys, welcome to Sachin Commentary. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எண்ட் ஃபேவரட் ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை இன்னைக்கு நான் லிஸ்ட் பண்ண போறேன். ஏண்டி விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மறக்காம உங்க ஸ்பைடர்மேன் லிஸ்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்பர் 5ல இருக்க அல்டிமேட் ஸ்பைடர்மேன். ஏன்டா அந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேனை நீ தூக்கி 5வதுல போட்டானா? எனக்கு அந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேனை அதாவது பீட்டர் பார்க்கரை பிரசன்ட் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல. அதாவது 4th வாலை வந்து அடிக்கடி அவர் பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. 4th வாலை பிரேக் பண்றது நம்ம டெட்பூல் அண்ணனுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இவருக்கு சுட்டே ஆகல. முக்கியமா அந்த ஸ்பைடர்மேன் விட்டு ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. நம்ம இவ்வளவு காலம் பார்த்த ஸ்பைடர்மேன் இல்லாம இவர் ஒரு வேற மாயமாய் பிரசன்டேஷன் பண்ணா பார்த்திருக்காங்க. ஆனா அது வந்து செட் ஆகல. இதுதான் இதுல இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட். ஃபியூ பாயிண்ட்ஸ் சொன்னா இதுல வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சட்டப்படி இருந்துச்சு, நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அதோட நிறைய ஸ்பைடர்மேன் வேரியன்ட்ஸையும் இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய ஸ்பைடர்மேன் வேரியன்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல தான். மைனஸ்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா பிளஸ்ன்னு சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. ஸ்பைடர்மேன் வந்து சோலோவா இல்லாம இந்த சீரீஸ்ல வந்து ஒரு டீமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது வந்து இதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பைக் ஒன்று ஸ்பைடர்மேன் கொடுப்பாங்க, ஷீல்டுக்கு சேர்ந்தோன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அதோ அதுல போயிட்டு வரதோ அதுல வெப் விடுறதோ ஆனா மாசா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்டா மிகேல் நொஹாராவை, அதாவது நம்ம ஸ்பைடர் 2099 நினைக்கிறேன், அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல தான். 4th லிஸ்ட்ல எந்த ஸ்பைடர்மேனை போட்டிருக்கேன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். அதாவது கொமிக் ஆர்ட் லெவல்ல வந்துச்சு. அது ஆர்டினரி அனிமேஷன் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு 2D கொமிக் ஆர்ட் ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மல்டிவர்ஸ்ல இது ஒரு செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸா இது மூவ் ஆகுது. பெரும்பாலான யூனிவர்ஸ்ல எல்லாம் பீட்டர் பார்க்கறதுக்கு அயன்மேன் தான் சூட் கொடுப்பாரு. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல யார் கொடுக்குறானா நம்ம ஹரி ஹோஸ்போன் அப்பா இருக்காரே. ஹோஸ்போனுக்கு கீழே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வேலை செய்யற மாதிரி இந்த கதை வந்து கொண்டு போறாங்க. அதாவது ஹோஸ்போன் வந்து நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் ஷூட் எல்லாம் இதுல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. நம்ம சினிஸ்டர் ஸ்டிக்ஸ் மற்றும் அந்த ஸ்கோர்பியன் ஃபைட் எல்லாம் தரமா நடக்கும். எனக்கு இந்த சூட்ல பிடிச்சது என்னன்னா அந்த ஒயிட் கலர் ஒன்று போட்டு வர ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இன்ட்ரடக்ஷன்லேயே போட்டு வருவார் இல்லையா, ஹோம்மேட் சூட். அதுவும் எனக்கு பிடிக்கும். சீசன் 1 வந்துருச்சு, அது ஃபுல்லா பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்க, நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். அடுத்து வந்து சீசன் 2 இந்த வருஷம் தான் வருதுன்னு சொல்றாங்க. பாப்பா அது வந்தா நான் ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அடுத்து 3வது இந்த ஸ்பைடர்மேன்னா நம்ம மைல்ஸ் மொராலஸ் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் அக்ராஸ் தி மல்டிவர்ஸ். அது 2 படமும் வந்துருந்துச்சு. அநேகமானவங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ்ல கிங் பின் கிட்ட ஸ்பைடர்மேன் மாட்டி வந்து இறந்துருப்பாரு. அதுக்கு பிறகு நம்ம மைல்ஸ் மொராலஸ் ஸ்பைடர்மேன் ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மைல்ஸ் மொராலஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மைல்ஸ் மொராலஸ் வந்து ஸ்பைடர்மேனா இருக்க வேண்டிய ஆளே இல்லையா. அந்த கொலைடர்ல வெடிச்சதுனால அந்த நிறைய ஸ்பைடர்மேன்ஸ் யூனிவர்ஸ்ல உள்ள ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க தானே. வேற மல்டிவர்ஸ்ல உள்ள மைல்ஸ் தான் இந்த ஸ்பைடர்மேனா ஆக இருந்தது. ஆனா இந்த கொலைடர் வெடிச்சதுனால அந்த மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணி அந்த மைல்ஸை கடிக்க இருந்த ஸ்பைடர் வந்து நம்ம மைல்ஸை கடிச்சிருச்சு. அதுதான் கடைசியா பாத்தீங்கன்னா மைல்ஸ் வந்து தாண்ட யூனிவர்ஸ்க்கு போகாம வேற மைல்ஸ் யூனிவர்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பைடர் கடிச்சது வந்து மத்த யூனிவர்ஸ் தானே, அந்த டிஎன்ஏ தான் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி தான் அந்த ஸ்பைடர் இருக்க யூனிவர்ஸுக்கு அனுப்பியிருக்கும். நம்மளோட மைல்ஸ் மொராலஸ் வந்து ஸ்பைடர்மேன் ஆகுனது ஒரு கேனன் ஈவென்ட்டை வந்து ஏற்படுத்தி இருக்கும். அதனால எல்லா யூனிவர்ஸும் என்ன செஞ்சிருக்குன்னா ஆபத்துல போயிட்டு அழியிற நிலைமையில போயிருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மற்ற ஸ்பைடர்மேன்ஸை விட இது கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, போனதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா ஹைப் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது அந்த கான்செப்ட் அந்த ஆர்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மைல்ஸ் 3க்கு யார் வெயிட் பண்றது எப்போ வருதுன்னு தெரியலன்னா நானும் பார்க்கலத. நம்ம 2ல இருக்குது என்னன்னா 90ஸ்ல வந்த ஸ்பைடர்மேன் காட்டுறோம். நம்ம 2K கிட்ஸ் வந்து பார்த்துருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் குறவு. நம்ம ஏர்லி 2K கிட்ஸும் 90 கிட்ஸும் வந்து பார்த்துருப்போம். இந்த பீட்டர் பார்க்கற யூனிவர்ஸ்ல தான் அந்த ஸ்பைடர் கடிச்சோனைக்கு அந்த மியூட்டேஷன் ஆகி அந்த ஸ்பைடர் மாதிரியே எடுக்கிற ஒரு நிலைமைக்கு போவாரு. நல்லா இருக்கும். இதுல பனிஷர்லாம் வருவாரு. பனிஷர்லாம் வந்து அவங்க 2 பேத்துக்குமே நல்லா ஃபைட் எல்லாம் போகும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்பைடர்மேன் காட்டுறோம்னா இதுதான் நம்ம 2ல வச்சிருக்கேன் நானே. அப்பெல்லாம் தெரியாது இல்ல இந்த ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நம்ம 1ல இருக்கிறத நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னா ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன். யாருமே அவரை வந்து வெறுத்திருக்க மாட்டாங்க. எல்லா கிட்ஸுக்கும் அந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனை வந்து பிடிச்சிருக்கும். நம்மள வெறித்தனமா பார்த்த ஒரு கார்ட்டூன்னு சொல்லலாம். அதை பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்ல, ஏன்னா அது பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அது என்னன்னு தெரியல, எனக்கு சின்னத்துல இருந்து அது ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் மேல ஒரு கண்ணு ஒன்று இருக்கு. அது என்னத்தனாலும் தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஓகே, இதுதான் எந்த லிஸ்ட். உங்களோட லிஸ்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு லிஸ்ட் ஆஃப் மைண்ட்ல சந்திப்போம். டாடா, பை பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.